hi and hello and welcome to the show. Last video la நம்ம வந்து unboxing of so many of the AMC products பார்த்தோம். இப்போ நம்ம வந்து இந்த AMC product வச்சு நம்ம ஊர் beans carrot பொரியல் எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். the two with no oil எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த நாவி ஜூனியர் வச்சு தாங்க பண்றோம். இப்போ நீங்க தாராளமா இந்த பாத்திரத்தை வந்து உங்க வீட்டோட அடுப்புலயே வச்சு நீங்க செய்யலாம். பட் நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டா செஞ்சு காமிக்கணுங்கிறதுக்காக இந்த நாவி ஜூனியர் which is another induction stove மாதிரி, பட் இவங்களோட ப்ராடக்ட் AMCயோட ப்ராடக்ட்னால இதில் பண்ணுறோம். இதில் வந்து யூ கேன் செட் த டெம்பரேச்சர். இது வந்து இப்போ 0ல் இருக்குது. இப்படியே நீங்கள் மாற்றிட்டு வந்துட்டீங்கன்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட்டிங் மோடுக்கு நான் அதை எடுத்துகிட்டு போனோம். ஸோ இது 6ல் வச்சுருக்கேன். இப்போவே பாருங்களேன், இப்போ ஹீட் ஆயிடுச்சு இது. ஸோ இதை நான் வந்து இப்படி எடுத்து வச்சிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆடியோ தேர்மை நான் அதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஆடியோ தேர்ம் எதுக்குனாக்க, நான் வந்து ஓகே நான் சடனாக எனக்கு ஒரு ஃபோன் வந்துருச்சு, நான் அந்த பக்கம் ஒரு 2 minutes அந்த பக்கம் போயிட்டேன் அப்படின்னாக்க வந்து இது வந்து ஒரு மியூசிக் ஒரு சவுண்ட் ஒன்று கொடுக்கும். இன்ஃபார்மிங் உங்களோட இதில் குக்கார ஃபுட் ரெடி ஆயிடுச்சு, இல்லை எனக்கு வந்து டெம்பரேச்சரை குறைங்க அப்படின்னு, இல்லை இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேரக்டரிஸ்டிக் ஒரு மியூசிக் ஒன்று வரும், ஒரு சவுண்ட் ஒன்று வரும். ஸோ இதை எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ இந்த AMC அப்படின்னு இங்கே இருக்குது இல்லையா, இந்த AMC இதுலேயும் ஒரு AMCன்னு அந்த பிராண்ட் நேம் இருக்கும். இதை வந்து ஒரு ஐடென்டிட்டியாக வச்சுக்கோங்க. இந்த AMCக்கு ஆப்போசிட் சைடில் இதை அப்படியே எடுத்து நம்ம ஃபிட் பண்ணாக்க ஆஸ் ஈஸி ஒரு கிளிக்குன்னு ஒரு சவுண்ட், கொஞ்சம் ஜென்டலாக அதை ஹேண்டில் பண்ணலாம். இந்த ஆடியோ தாம் மட்டும் நம்ம டிஷ்வாஷரில் போடாமல் இருக்கணும், வாட்டர் படாமல் பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் வந்து இந்த கடுகு உளுத்தம்பருப்பு இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆயிலே நான் ஆட் பண்ணலை இதுக்கு. இதை வச்சாக்க எவ்வளோ குயிக்காக இது வந்து குக் ஆகுது அப்படின்ட்டு பார்த்துடலாம். இது ஃபர்ஸ்ட் ஆன் ஆயிடுச்சு. இது இந்த மாதிரி இந்த ஒரு கட்லெட் சிம்பிள் மாதிரி ஒன்று வருது. ஸோ இந்த பாயிண்ட் தான் இதுக்கு ஒரு ஐடென்டிட்டியான ஒரு பாயிண்ட். இதை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு க்ளோஸ் அப் ஆஃப் த லிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் இட்ஸ் ரெடி, இங்கே ஃபுல்லாக அந்த தாளிப்பு ரெடி ஆனோடனே அது வந்து நம்மளுக்கு ஒரு மியூசிக் வழியாவோ ஒரு சவுண்ட் வழியாவோ நம்மளை இன்டிமேட் பண்ணோம் அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருந்துச்சிங்க, இங்கெல்லாம் நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த சிஸ்டம் இஸ் ஒர்க்கிங்கிறதுக்கு நம்ம இதை பார்க்கலாம். இந்த அப்படியே ஒரு 4 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. முதல்ல 0 பாயிண்டில் தான் இருந்தது, அதுலேருந்து இப்படி 4 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. ஸோ பிகாஸ் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது இதுக்குள்ளார என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிறனால வந்து இப்போ நம்மளுக்கு இந்த இண்டிகேஷன் நம்மளுக்கு வந்து இந்த ஆடியோ தாமும் ஒர்க் ஆகுது. இதில் வித்தின் ஒரு 2-3 minutesக்குள்ளே நம்மளுக்கு இந்த நாய்ஸஸ் வர ஆரம்பிச்சிடும். இதை பார்த்திங்கன்னா நல்லா இது தாளிச்சிச்சு. ஸோ ஜஸ்ட் லுக் அட் இட். நோ, ஸோ எவ்வளோ அழகாக சிந்தாமல் செதறாமல் ரொம்ப அழகாக அப்படியே எந்த இடத்துல இருந்ததோ அதே மாதிரி இப்படி இருக்குது. ஸோ நான் வந்து ஐ ஹவ் ஆல்சோ ரெடியூஸ் த டெம்பரேச்சர் டு 1. இப்போ அடுத்தது நம்ம நார்மல் குக்கிங் மாதிரி தாங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ கடுகு தாளிச்சாச்சு, அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து அடுத்தது வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இப்போயே ஆக்சுவலாக ரொம்ப ஒரு என்ன சொல்லலாம், கருவேப்பிலை வாசனையெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா பியூர் கருவேப்பிலை வாசனையாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து இந்த கேரட் பீன்ஸ் எடுத்துருக்கோம். தேங்காய், ஸோ உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்க வந்து இப்போ இதை வந்து திருப்பி இந்த மோட்லேருந்து இந்த கேரட் வெஜிடபிள் மோடுக்கு நம்ம இதை மாற்றணும். ஸோ தட் வெஜிடபிள் இதில் குக் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தெரியுதுக்கு. ஸோ வெஜிடபிள் மோடு மாற்றியாச்சு. தென் டைம் செட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து இந்த 0 வந்துருச்சு இல்லையா. இப்போ நம்ம வந்து இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆயிலும் இல்லை, எக்ஸ்ட்ரா தண்ணி இல்லை, அவ்வளோ அழகாக ரொம்ப நல்லா வெந்திருக்குது. ஸோ இதை பார்த்திங்கனாக்கா எப்படி ஒரு அற்புதமாக அது வெந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்கள். இந்த அது ஒரு சிம்பிள் பொரியல் வந்து இது அப்படியே ஒரு மீல் மாதிரி சாப்பிட்ற அளவுக்கு டெலிஷியஸாக இருக்குது பார்க்குறதுக்கு. கலர் கேரட் எப்படி இருக்குது, பீன்ஸ் எப்படி இருக்குது, பச்சை மிளகாய் எப்படி இருக்குது, ஸோ எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது.
விதவுட் ஒரு ஸ்வெட் இல்லை, ஒரு கஷ்டமாகவே இல்லாமல் அதுவே உங்களுக்கு சமைச்சு ரோபோட் மாதிரி கொடுக்குறதுனால வந்து இட்ஸ் ஸோ நைஸ். இது பாருங்களேன் எவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ இந்த கேரட் எல்லாமே இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ இது பாருங்களேன் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி ஒரு பீன்ஸ் எடுத்தோன்னா ஜூஸியாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் வெந்தும் இருக்குது. ஸோ இட்ஸ் ரியலி வெரி நைஸ். ஸோ இதில் வந்து ஓகே ஆமாம் பச்சையாக இருக்குது அக்ரீட் அப்படின்னாக்க வந்து இதில் எவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்குது பாருங்கள், வைட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இதில் ரீட்டைனும் ஆயிருக்கு. இப்போ நம்ம உட்காந்து அடுப்பில் உட்காந்து கலரிக்கிட்டே இருக்கும்போது ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் ஒரு ஃபுட்டுக்கு வந்து அது டீநேச்சர் ஆகுதுன்னா அது கலர் போயிடும். ஸோ கலர் போனாலே அதில் நியூட்ரியன்ஸ் பாதி இது போயிடும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்குது உங்களுக்கு ஃபைபர் தான். ஃபைபர்லேயும் சால்யூபிள் இன்சால்யூபிளில் வந்து ஏதோ மிச்சம் மீதி இருக்கிறது தான் நம்மளுக்கு வரும். ஸோ எத்தனை தரம் நம்ம வந்து வெளியில் சாப்பிட்றதோ இல்லை நம்ம வேறு மாதிரி ஸ்டைல்ஸ் ஆஃப் குக்கிங்கில் பார்த்தோன்னா பீன்ஸ் பொரியல் வந்து க்ரீனுக்கு பதிலாக ப்ரௌனிஷாக இருக்கும். ப்ரௌனில் ஏதோ கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கும். அதுலலாம் ஆக்சுவலாக நியூட்ரியன்ட் வேல்யூவே இருக்காது. இருந்தாக்க உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னாக்கா கேரட் என்ன கலரில் இருக்குது, பீன்ஸ் அந்த கலரை வச்சே நம்ம சொல்லலாம் இட்ஸ் ஃபுல் ஆஃப் நியூட்ரியன்ஸ். எல்லாமே ரீட்டெயினும் ஆயிருக்கு. இதில் ஒரு குக்கிங்கில் ஸ்டைலில் வந்து இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் ரீட்டெயின் ஆகி நம்மளுக்கு சாப்பிட்டா ஸோ இட்ஸ் லைக் அ ப்ராசஸ். நீங்கள் காயிலேருந்து வந்து 100% நியூட்ரியன்ட் என்றைக்குமே யாருக்குமே வரும். பட் அட்லீஸ்ட் ரீட்டைன் ஆகி ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் குக்கிங்கில் ரீட்டைன் ஆகி நம்மளுக்கு ஈவன் இஃப் தெர் ஆர் சம் லாஸஸ்னாலும் நம்மளுக்கு அது வந்து சேர்றதுங்கிறது அப்படியே ஒரு பேக்கெட்டாக வந்ததுன்னா இட் இஸ் பி வெரி யூஸ்ஃபுல் டு அஸ். ரியலி வெரி வெரி நைஸ் அண்ட் ரொம்ப நியூட்ரிஷியஸாக இருக்குது, க்ரன்ச்சியாகவும் இருக்குது. ஸோ நான் இது வரைக்கும் ஆக்சுவலாக நான் எதுலேயுமே ஈவன் மைக்ரோவேவ் குக்கிங்கோ இல்லை ஸ்பெஷல் குக்கர்ஸ்லேயோ எதுலேயுமே நான் பார்க்கல. ஏதாவது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் தண்ணியே இல்லாமல் ஒரு செட்டு எண்ணெய் கூட இல்லாமல் பண்ணுறதுங்கிறது ஹேட்ஸ் ஆஃப் டு ஏஎம்சி குக்வேர். ஸோ இந்த ஷோவில் நம்ம வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணனை இன்வைட் பண்ணி இந்த பொரியல் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்க சொல்லலாம். ஸோ இதை சாப்பிட்டு பாருங்கள். இது கேரட் பீன்ஸ் பொரியல். சூப்பர், பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டுமே ஆயில் இல்லாமல் நீங்கள் சொல்கிறத எனக்கே நம்ப முடியல. இவ்வளோ நல்லா இருக்குங்கிறத நானே எதிர்பார்க்கல. நான் அந்த ஸ்டாண்டர்ட் ஹெல்தி நியூட்ரிஷியஸ் டயட்னு டேஸ்ட்லெஸ்ஸாக பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும்னு பயந்தேன். பட் ரியலி ரொம்பவே ஒரு சூப்பர் மெத்தட், வித்தியாசமே தெரியாமல் பண்ணியிருக்கேங்க. ரியலி ஆல் த பெஸ்ட். அந்த மெத்தடுக்கும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இதை நானும் டேஸ்ட் பார்த்துடுறேன் இதை. ஸோ அடுத்த வீடியோவில் we will see another ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி பன்னீர், கிரில்டு பன்னீர் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டுன்னு பார்ப்போம்.